இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த நாளின் காலை வேளையிலே நமக்கு தருகிறார். கடந்த ஒரு மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை விசேஷ விதமாய் நடத்தினார். எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்த போதிலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தெய்வம் நம்மை அழகாக நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? அதே போலதான் இங்கு யாக்கோபு சொல்லுகிறா, அடியேனுக்கு தேவனீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை ஆண்டோடைய சமூகத்துல வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவன் சொல்றான், அந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது வெறும் கோலும் கையுமாய் போனேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம தியானித்திருக்கிறோம். கோலும் கையுமாய் அவன் கடந்து சென்றான். தனிமையின் பாதைகள், வெறுமையான சூழ்நிலைமைகள், என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள், கண்ணீரின் இரவுகள், ஏமாற்றப்பட்ட தருணங்கள், பல சூழ்நிலைமைகளின் மத்தியிலே யாக்கோபு கடந்து சென்றார் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை விடாமல் அவன் பற்றி கொண்ட போது அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளையே, ஆசீர்வதித்த போது அவன் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரனாய் மாறினான். 2 பரிவார கூட்டங்களோடு அவனை மறுபடியுமாய் வாக்குத்தத்த தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் எதிர்கால பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு, பல எப்படி நடக்க போகிறதோ என்று சொல்லி நீங்கள் பல கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் இந்த காலை வேளையிலே நம்மையும் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துவோம். யாக்கோபுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது தேவனோடு போராடி மாற்றம் பெற்ற வாழ்க்கை. பிரியமானவர்களே, தேவனோடு போராடி மாற்றம் பெற்ற வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, யாக்கோபனுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது பாருங்க, இப்பொழுது லாபானை விட்டு கடந்து வந்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய வாக்குத்தத்த தேசத்துக்கு அவன் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் பயம், சகோதரனை குறித்த பயம். ஏற்கனவே சகோதரன் சொல்லிட்டாரு, ஏசா சொல்லிட்டாரு, என்னுடைய தகப்பன் மரித்து போவார் ஒரு நாளிலே, அன்றைக்கு என் சகோதரனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பயம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி. அந்த சூழ்நிலைமையில பாருங்க, அவன் தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதம் ஜெபம். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, ஜெபம் ஒரு மனிதனுடைய சூழ்நிலைமையை மாற்றும். பாருங்க, பயம் வரும்போது ஜெபமே விசுவாசத்தின் முதல் படி. நம்முடைய வாழ்வில பயங்கள் சூழ்ந்திருக்கிறதா? பயங்கள் சூழ்ந்திருக்கிற தருணங்களில் யாரை நாடி போகிறோம்? மனிதர்களையா, உலகத்தின் காரியங்களையா, அல்லது ஆண்டவரை நம்பி போகிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, யாக்கோபு ஏசாவை எதிர்கொள்ளும் போது மிகுந்த பயத்தில் இருந்தான். அவன் சொல்லும் போது பாருங்க, முதலாவது அவன் அங்க போக பிரயாணம் பண்ணுகிற வழியிலே தேவ தூதர்களை சந்திக்கிறார். அந்த இடத்துக்கு மக்னாயீம் என்று பெயரிடுகிறார். தேவ தூதர்களை சந்திக்க வேண்டுமே, ஆனால் யாக்கோபு ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையில இருந்ததுனாலதான் சந்தித்தார். தேவதூதர்களை சந்திக்கிறார். அந்த இடத்துல மக்னாயீம் என்று பெயரிட்டான். ஆனாலும் அவனுடைய வாழ்வில பயங்கள் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, அவன் என்ன பண்றானா, தன்னுடைய சகோதரன் இடத்துல ஆட்களை அனுப்புகிறான். இப்படி உம்முடைய சகோதரன் ஐயா யாக்கோபு இவ்வளவு நாள் லாபான் இடத்துல இருந்தார், இப்பொழுது அவர் எதிர்கொள்ளும்படியாய் வருகிறார், இப்பொழுது உண்மையும் பார்க்கும்படியாய் வருகிறார் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா யாக்கோபு சொல்லி அனுப்புகிறார் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல. இப்ப சொல்றா, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவன் ஆகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். மனிதனுடைய கண்களில தயவு கிடைக்கிறாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான். உலக பிரகாரமாய் நாம் சிந்திக்கிற காரியங்கள் தான் பாருங்க.
ஆட்களை அனுப்புகிறான், வேலைக்காரர்களை எப்படியாயிலும் என்னுடைய சகோதரருடைய கண்கள்ல எனக்கு ஒரு தயவு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. வெகுமதிகளை அனுப்புகிறா. ஆனா அவனுக்கு வந்த பதில் என்னன்னா, ஏசா சொல்லி அனுப்புகிறா, நானும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறேன் என்று சொல்லி சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொன்னபோது அது யாக்கோவுக்கு பயமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு பாருங்க, தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிரிக்கிறான். இரண்டு முன்னால ஒரு பகுதி பின்னால ஒரு பகுதியாய் பிரிக்கிறான். ஒருவேளை ஏசா வந்து என் மேல யுத்தத்துக்கு வந்துட்டா, ஒரு பகுதியில விழுந்து அதை கொன்று போட்டால் இன்னொரு பகுதி மீதியாயிருந்து எனக்குரியதாய் மாறுமே என்று சொல்லி அவன் என்ன பண்றான், பயப்படுகிறான், வியாகுலப்படுகிறான். அன்பான தேவ பிள்ளை, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில கூட பயங்கள் நம்மை சூழ்ந்து நம்முடைய வாழ்வில இருக்கலாம். பிரியமானவர்களே, என்ன நடக்க போகிறதோ, என்னுடைய வாழ்வு என்னவாக போகிறதோ, அல்லது சில மனிதர்களுடைய வார்த்தைகளை பார்த்து பயந்திருக்கலாம். சில மனிதர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து பயந்திருக்கலாம். யாக்கோபும் பயந்து போனார். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பாருங்க, பயத்தில் ஜெபத்தை தேர்ந்தெடுத்த யாக்கோபு ஜெபத்தை தேர்ந்தெடுக்கிறான். எனக்கு இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமே, ஆனால் அது என் ஆண்டவராகிய கர்த்தரால் மாத்திரமே தர முடியும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல போய் மன்றாடுகிறான். பாருங்க, ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, அவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு ஜெபத்தை பாருங்க, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போன் நீர் தானே ஐயா சொன்னீரு. அவன் கேட்கிறான், ஆண்டோடைய நீங்க தானப்பா சொன்னீங்க, திரும்பி போன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தையை கேட்டு வந்துட்டேன், லாபானை விட்டு வந்துட்டேன், உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற வாக்கு தத்தங்களை நினைத்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை தந்ததுண்டே, நீர்தானே ஐயா தந்தீர் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அடுத்து சொல்றான் பாருங்க, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு வருகிறான். அநேக ஆசீர்வாதங்கள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மனைவிகள், ஆசீர்வாதத்தோடு வருகிறான். ஆனா சொல்றான், நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லப்பா. நீங்க ஆசீர்வாதித்தால் மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வெறும் கோலை கொண்டுட்டு வந்தேன். கோலம் தடியுமாய் வந்தேன். இந்த பெத்தேலில இருந்து தனிமையா இருந்து அப்படியே கல்ல தூக்கி தலையணையில வைத்து நான் தூங்கின போது என்னோடு பேசினீரே, உன்னை நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தீரே என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்க தந்திருக்கிறீர். ஆனா இப்ப எனக்கு என்னுடைய சகோதரனாகிய ஏசாவை குறித்து நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை தப்புவியும், அவன் என்னை முறியடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று அவனுடைய சூழ்நிலைமை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைமை எதுவா இருந்தால் அதை அப்படியே ஒரு சகோதரனிடத்துல பேசுவது போல, ஒரு தகப்பனிடத்துல பேசுவது போல, அப்படியே அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல அவர் நம்மோடு இடைபடுகிற தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலைவெளியிலே சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? பயத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறா, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பயத்தை நான் இந்த காலை வேளையில மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சொல்றான், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது என் சகோதரனுக்கு நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த மன்றாட்டுதலின் ஜெபம் ஆண்டோடைய சமூகத்திலே மறைவாய் இருக்கவில்லை. பாருங்க, அடுத்தது பலவீனத்திலே வல்லமையை பெற்ற யாக்கோபு. பாருங்க, அன்பான தேவ பிள்ளையே, அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைமையை மாற்றுகிறார். அன்று ராத்திரியிலே தன்னுடைய எல்லா மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் அந்த பாருங்க யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றின் ஓரத்திலே அவன் கடந்து போக பண்ணுகிறான். பிரியமானவர்களே,
கடந்து போக பண்ணுகிறான். அப்பொழுது பாருங்க, அவன் கடந்து போக பண்ணி ஆற்றை, அந்த யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றை தன்னுடைய எல்லாரையும் கடந்து போக பண்ணி யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறான். அவனுடைய சமூகத்துல தனித்திருந்து ஜெபிக்கிறான். பொழுது விடியும் அளவும் ஜெபிக்கிறான். கலக்கம், பயம், போராட்டம், இந்த சூழ்நிலைமையின் ஆண்டவர் எப்படியாயிலும் மாற்றணும். ஆண்டுடைய சமூகத்துல போய் அமர்ந்து இருக்கிறான். பாருங்க, அப்பொழுது பாருங்க, அவனை யாக்கோபு தனித்திருந்தான், பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அப்பொழுது அவனுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. அப்பொழுது அவனுடைய தொடை ஒரு பலவீனம். அவனை பாருங்க, ஒரு ஆண்டவரோடு அவன் போராடுகிறான். ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். அந்த இரவு வேளையிலே ஆண்டவரோடு இடைப்படுகிற அனுபவம் பாருங்க. அவரை பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவரை, நீர் என்ன எப்படி ஆயிலும் ஆசீர்வதிக்கணும்ப்பா, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். பாருங்க, அந்த பலவீனம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. தேவனை விடாமல் பிடித்து கொண்ட போது அவனுடைய விசுவாசம் அவனிலே பலப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட அது காரணமாயிற்று. பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல. பாருங்க, அடுத்ததாக என்ன நடந்ததுன்றா, அவனுடைய பெயர் மாற்றம், பெயரிலே ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானது. எப்படி என்றால் பாருங்க, அப்பொழுது அங்க பாருங்க, அவன் சொல்றான், யாக்கோபு அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது, என்னை விடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் பாருங்க. அது ஒரு மேலான அனுபவம். ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில நம்ம இருந்தால் அந்த பலவீனத்துல அவருடைய பலனை விளங்க பண்ணும்படியா, அவருடைய மகிமையை விளங்க பண்ணும்படியா அவர் நம்மோடு இடைப்படுகிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, அவர் யாக்கோபோடு போராடி மேற்கொள்ளாததை அவர் கண்டபோது பாருங்க, அவருடைய தொடை சத்தை சுளுக்கி தொடை சந்தை தொட்டார். அதனால அவன் அது சுளுக்கிட்டு என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இல்ல, நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, போராடி ஜெபிக்கிறான். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் அன்பானவர்களே, இதை தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்று நிச்சயமாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு போராடி, ஆண்டவரை, என்ன நீர் ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். யாக்கோபு பாருங்க, பிடித்து கொண்டார் ஆண்டவரை. என்ன நீர் ஆசீர்வதிக்கலனா நான் உம்மை விட மாட்டேன். எனக்கு பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு, எதிர்கால வாழ்க்கை குறித்த கேள்விக்குறி இருக்கு. நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிடித்துக் கொள்கிறான் ஆண்டவரை. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னா உன்னுடைய வாழ்வில ஒரு மாற்றம் உண்டாகணும். உன்னுடைய வாழ்வில ஒரு மாற்றம் உண்டாகணும். இது வரைக்கும் நீ ஏமாற்றப்பட்டவன், ஏமாற்றினவன், சகோதரனை ஏமாற்றினாய், உன்னுடைய மாமனாகிய லாபானினால் ஏமாற்றப்பட்டாய். அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்விலே உண்டு, எதிர்கால கேள்விக்குறிகள் உண்டு. ஆனா நான் உன்னோடு இருக்கும்போது அவைகள் எல்லாம் மாற்றப்படும் என்கிற விசுவாசம் உன்னிலே பலப்படணும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்வு இன்று முதல் ஒரு வித்தியாசமான வாழ்வாய் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றாரு, யாக்கோபு என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், உன் பேரு நீ யாக்கோபு எனப்படாம இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அவனுடைய பேரிலே ஒரு மாற்றம். இஸ்ரவேலாய் அந்த இரவு, அந்த காலை வேளை, அதிகாலை வேளையில யாக்கோபு மாற்றப்பட்டான். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொள்பவர். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொள்கிறவன், தேவனோடு போராடி மேற்கொள்கிறவன் என்கிற அர்த்தம். பிரியமானவர்களே, அப்பொழுது யாக்கோபுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். விடாமல் பற்றி கொண்டிருந்த போது அவனுடைய ஆசீர்வாதம் பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆண்டவரை பிடித்து கொண்ட போது ஆசீர்வாதம், பயம் மாறினது, சூழ்நிலைமைகள் மாறினது. இப்பொழுது நான் என் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று அந்த இடத்துக்கு
பெனியேல் என்று பெயரிடுகிறான். ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற போதெல்லாம் பாருங்க, பெயரிடுகிற அனுபவம். பெத்தேல், அங்கு ஆண்டவர் அவனை சந்தித்த போது பெத்தேல் என்று பெயரிட்டார். இந்த அதிகாரத்துல முதல்ல படித்தோம், மக்னாயீம் என்று பெயரிட்டார். இப்பொழுது பாருங்க, பெனியேல் என்று பெயரிடுகிறார். பெயரிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். என் ஆண்டவர் என் சூழ்நிலைமை மாத்திட்டாரு. இனி நான் யாக்கோப் அல்ல, இனி நான் இஸ்ரவேல் என்று விசுவாசத்தோடு அவன் கடந்து செல்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து சென்றார். இந்த காலை வேளையிலே பயந்து போய் வந்திருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய எல்கையை நான் விரிவாக்குவேன், உன்னை நான் இந்த காலை வெளியில ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே நான் உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஆயுதம் ஜெபம். அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளணும். இயேசுவே, உம்மை மாத்திரம் நான் பிடித்திருக்கிறேன், எனக்கு நீர்தான் வழி, நீர்தான் கதி, உம்மை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று அவரை பிடித்துக் கொள்ளும் போது அவர் நிச்சயமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார்.